ஒருவரை ஏமாற்றுவதால் நீ புத்திசாலி என நினைத்து விடாதே. ஒருவர் உன் மீது வைக்கும் நம்பிக்கையை ஏமாற்றிய நீதான் முட்டாள். சிலரை மனக்கசப்புடன் கையாளுவதை விட அவர்களை இழப்பதே மேல். எத்தனை நல்ல மனிதர்களாக நீ நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். நீ நீயாக இரு, வெறுப்பவர்கள் விலகட்டும், உன்னை புரிந்தவர்கள் இருக்கட்டும். உடல் உயிரின் வாடகை வீடு. ரசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த உணவும் வீண். யார் ஒருவர் பிறரை குறை கூறி கொண்டிருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும். காலம் தவறிய நன்றி, மன்னிப்பு, உதவி, சொல், செயல் அனைத்தும் பயனற்றதே. கடன், அன்பு, மரியாதை ஆகியவற்றை பெற்றதை போலவே திரும்பிக் கொடுத்தால் வாழ்க்கை இனிதாக அமையும். வாய்ப்பு அமையும், ஆனால் அதை எல்லோரும் பயன்படுத்துவதில்லை. உயரத்தான் நமக்கு மேல் எத்தனை பேர் உள்ளனர் என்பது புரியும். உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும். நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் 10 பேரில் 2 பேருக்காவது உன்னை பிடிக்காமல் தான் இருக்கும். உன் வசதியில் பலர் சேரலாம், உன் வறுமையில் யாரும் உன்னை அனுமதிப்பதில்லை. கோபித்து விடுவார்களோ என ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பேசாமல் அமைதியாக இருப்பதே மேல். உணர்வுகளை, எண்ணங்களை மறைக்காமல் உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கு கெட்டவர்கள் என்று பெயர். அனைத்திலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும், விட்டுவிடாதே, கற்றுக்கொள்ளலாம். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தவறுவதும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே பல பிரச்சனைகளுக்கு காரணம். வாயையும் பர்சையும் அளவோடு திறந்தால் நம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவார்கள், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன நினைக்கிறான், பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று வாழ்வதே சிறப்பான வாழ்வை தரும். கையில் இருப்பதை ரசிக்க விடாமல் செய்வதே கைக்கு கிடைக்காத ஏதோ ஒன்றுதான். நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும், துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும், தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும், வேஷம் போடுவர்களிடம் இது எல்லாமே இருக்கும். நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். நீ செய்யும் குற்றங்கள் வரவு வைக்கப்பட்டு கொண்டும் கண்காணிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. பலம் பொருந்தியவனின் பலத்தை குறைப்பதால் பலவீனனை பயில்வானாக்க முடியாது. அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் காட்டிக்கொள்ளாதே, ஏனெனில் சிலருக்கு அம்மா இல்லை, பலருக்கு உணவே இல்லை. மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி, உயிருடன் இருக்கும்போது நீ வாழ்ந்தாயா என்றுதான் பார்க்க வேண்டும். மனநிலைக்கு தகுந்தார் போல பேசிவிடாதீர்கள், ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மை தாழ்த்தி விடுவார்கள். கோபப்படுபவனிடம் நெருங்கி இரு, குறை கூறுபவனிடம் விலகியே இரு. போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு, உன்னையே வாங்கப் போவது நான் தான் என்று. எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். எண்ணங்கள் எப்போதும் சிந்தனைகளாக முடியாது, ஆனால் சிந்தனைகள் மனம் அறியாமலேயே வெறும் எண்ணங்களாக மாறிவிடும் தன்மையுடையது.